முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 57 அ. தலைப்பு இலக்கில் பங்கு பிரித்தல். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டார்கெட் ஷேர். உத்தியோக பருவா செக்ஷன் 57A. மகாபாரதா இன் தமிழ். இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி 17, யானசந்தி பருவம் 11. இந்த பதிவின் சுருக்கம்: பாண்டவ படைக்கு சேர்ந்த அக்ஷௌஹிணிகள் யார் மூலமாக வந்தன என்று சஞ்சயன் சொன்னது. பாண்டவர்கள் தரப்பில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு இலக்காக யார் யாரை பிரித்து கொண்டார்கள் என்பதை சஞ்சயன் சொன்னது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 57 அ, இலக்கில் பங்கு பிரித்தல் இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான்: ஓ சஞ்சயா, பாசத்தால் அங்கே வந்தவர்களும் பாண்டவர்கள் சார்பாக என் மகனின் படைகளுடன் போரிடப் போகும் எவரையெல்லாம் நீ கண்டாய் என்று கேட்டான் திருதராஷ்டிரன். அதற்கு சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான்: அந்தகர்கள் மற்றும் விருஷ்ணிகளில் முதன்மையானவனான கிருஷ்ணனையும் சேகிதானனையும் யுயுதானன் என்று அழைக்கப்படும் சாத்யகி ஆகியோர் அங்கு வந்திருந்ததை கண்டேன். தங்கள் பலத்தில் செருக்கும் அகில உலக புகழும் கொண்ட அவ்விரு தேர் வீரர்களும், அதாவது சேகிதானான் மற்றும் சாத்யகி ஆகியோர் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஓர் அக்ஷௌஹிணி துருப்புகளுடன் பாண்டவர்களை சேர்ந்தனர். பாஞ்சாலர்களின் மன்னனான துருபதன், திருஷ்டத்யும்னன் தலைமையில் சத்யஜித் மற்றும் பிறரை கொண்ட தனது 10 மகன்களால் சூழப்பட்டு சிகண்டியால் நன்கு பாதுகாக்கப்பட்டு அனைத்து அடிப்படை பொருட்களையும் தனது படை வீரர்களுக்கு கொடுத்து யுதிஷ்டனை கௌரவப்படுத்தும் வகையில் ஒரு முழு அக்ஷௌஹிணியுடன் அங்கே வந்திருக்கிறான். பூமியின் தலைவனான விராடன், சங்கன் மற்றும் உத்தரன் ஆகிய தனது 2 மகன்களுடனும், மதிராக்ஷன் தலைமையிலான சூரியதத்தன் மற்றும் பிற வீரர்களுடனும் ஓர் அக்ஷௌஹிணி துருப்புகள் சூழ தன் தம்பிகள் மற்றும் மகன்களின் துணையோடு பிரிதையின் மகனை அந்த யுதிஷ்டனை சேர்ந்திருக்கிறான். ஜராசந்தன் மகனான மகத மன்னன் ஜெயத்சேனன், அதாவது சகாதேவன் மற்றும் சேதிகளின் மன்னன் திருஷ்டகேது ஆகியோர் ஒவ்வொரு அக்ஷௌஹிணி துருப்புகளுடன் அங்கே தனித்தனியாக வந்திருக்கின்றனர். ஊதா நிறக்கொடிகள் கொண்ட கேகயத்தின் 5 சகோதரர்கள் ஓர் அக்ஷௌஹிணி துருப்புகள் சூழ பாண்டவர்களை சேர்ந்திருக்கிறார்கள். பாண்டவர்களுக்காக தார்த்தராஷ்டிர படைகளுடன், அதாவது திருதராஷ்டிர படைகளுடன் மோதப்போகும் இந்த அளவு எண்ணிக்கையிலான படைகள் கூடியிருப்பதை நான் அங்கே கண்டேன். மனித, தெய்வீக, கந்தர்வ, அசுர போர் வியூகங்களை அறிந்தவனும் பெரும் தேர் வீரனுமான திருஷ்டத்யும்னன் அந்த படைகளுக்கு தலைமை தாங்குகிறான். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, சந்தனுவின் மகன் பீஷ்மர் சிகண்டியின் பங்காக, அதாவது சிகண்டியின் இலக்காக குறிக்கப்பட்டார். தன் மத்சய வீரர்கள் அனைவருடன் விராடன் சிகண்டியை ஆதரிப்பான், பின்பலமாக இருப்பான். பெரும் பலமிக்க மத்திர மன்னன் சல்யன் பாண்டுவின் மூத்த மகனின் அந்த யுதிஷ்டனின் பங்காக குறிக்கப்பட்டார். எனினும் இவர்கள் இருவரும் சரியான, அதாவது சமமான இணை அல்ல என்பது சிலரது கருத்தாக இருந்தது. துரியோதனனும் அவனது 99 சகோதரர்களும் கிழக்கு மற்றும் தெற்கின் ஆட்சியாளர்களும் பீமசேனனின் பங்காக குறிக்கப்பட்டனர். வைகர்த்தனன் மகன் கர்ணன், சிந்துக்களின் மன்னன் ஜெயத்ரதன் ஆகியோர் அர்ஜுனனின் பங்காக குறிக்கப்பட்டனர். மேலும் இந்த பூமியில் வெல்லப்பட முடியாத வீரர்களையும் தங்கள் பலத்தில் செருக்குடையோரையும் அர்ஜுனன் தனது பங்காக ஏற்றுக்கொண்டான். வலிமை மிக்க வில்லாளிகளான கேகயத்தின் 5 அரச சகோதரர்கள் திருதராஷ்டிரர் பக்கத்தில் உள்ள கேகய வீரர்களை தங்கள் எதிரிகளாக ஏற்று
போரில் தங்கள் பலத்தை காட்டப் போகிறார்கள். அவர்களது பங்கில் மாளவர்கள், சால்வகர்கள் மற்றும் திரிகார்த்த படையைச் சேர்ந்தவர்களும் வெற்றி அல்லது மரணம் என்று உறுதியேற்று இருப்பவர்களுமான இரு புகழ்பெற்ற சம்சப்தகர்கள் என்ற வீரர்களும் அவர்களது இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட பங்கில் இருக்கிறார்கள். துரியோதனனின் மகன்கள் துச்சாசனன், மன்னன் பிரிகத்வலன் ஆகியோர் சுபத்திரை மகனின் அந்த அபிமன்யுவின் பங்காக குறிக்கப்பட்டனர். ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, தங்கத்திலான சித்திர வேலைப்பாடு நிறைந்த கொடிகளை கொண்ட தேருடைய பெரும் வில்லாளிகளான திரௌபதியின் மகன்கள் திருஷ்டத்யும்னன் தலைமையில் துரோணருக்கு எதிராக முன்னேறுவார்கள். சேகிதானான் தனது தேரில் இருந்து கொண்டு சோமதத்தனுடன் தனிப்போரில் மோத விரும்புகிறான். அதே வேளையில் சாத்யகி போஜர்கள் தலைவனான கிருதவர்மனுக்கு எதிராக போரிட ஆவலுடன் இருக்கிறான். போர்க்களத்தில் பயங்கர கர்ஜனை புரியும் மாத்ரியின் வீரமகனான சகாதேவன் உமது மைத்துனனான சுபலனின் மகனை, அந்த சகுனியை தனது பங்காக கொள்ள தீர்மானித்திருக்கிறான். மத்ராவதியின் அந்த மாத்ரியின் மகனான நகுலன் தனது பங்காக வஞ்சகம் நிறைந்த உலூகனையும் சாரஸ்வதர்கள் என்ற பழங்குடியினரையும் தனது பங்காக கொள்ள தீர்மானித்துள்ளான். ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, போரிடப் போகும் பூமியில் உள்ள பிற மன்னர்கள் அனைவரையும் பேர் சொல்லி தங்கள் ஒவ்வொருவருக்குமான பங்காக பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் பிரித்து கொண்டார்கள். இப்படியே பாண்டவப்படை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. உமது மகன்களுடன் கூடிய நீர் எது சிறந்தது என்று நினைக்கிறீரோ அதை தாமதமின்றி செய்வீராக என்றான் சஞ்சயன். இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 57 இலக்கில் பங்கு பிரித்தல் இப்பதிவு நிறைவுற்றது.